ஐயா நாஞ்சல் விஜயன் ஐயா, இருங்க இருங்க, இது நாஞ்சல் விஜயன் இல்லைங்க, இந்த படத்தோட ஹீரோயின். இந்த படத்தோட ஹீரோயினா? நாஞ்சல் விஜயனுக்கு லேடி கெட்ட போட்ட மாதிரியே இருக்கு பாருங்க. நம்ம கேப்டன் விஜயகாந்த் சாரோட சன் சண்முக பாண்டியன் இதுவரையிலும் 4 படம் நடிச்சிருக்காரு. மொதல் படம் பேரு சகாப்தம். இந்த படம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஆனாலும் இந்த படம் தான் விஜயகாந்த் சார் கடைசியா ஸ்கிரீன்ல நடிச்ச படம். உன்னை பார்க்கும்போது 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த என்ன மறுபடியும் பாக்குற மாதிரி இருக்கு. இந்தியன் எம்பசி ஆபீசரா ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுத்திருப்பாரு இந்த படத்துல. அதுக்கப்புறம் நம்ம படைத்தலைவன்ல ஏஐ வச்சு ஒரு கேமியோ மாதிரி கொடுத்திருப்பாங்க. இன்னும் என்னால படைத்தலைவனையே முழுசா பார்த்து முடிக்க முடியல. அதுக்குள்ள கொம்பு சீவி படத்துக்கு நான் ரோஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம சண்முக பாண்டியன் நடிச்ச 4வது படம் கொம்பு சீவியோட ரோஸ்ட்டை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு போலீஸ்கார தலையில கட்டி தண்ணி கேட்க வச்சிருக்கானுங்க. என்ன காரணம்? அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஊராளுங்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். நம்ம சரத்குமார் ஐயாவை ஒரு பாம்பு கொத்திருது. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? அச்சோ பாம்பு கொத்திருச்சு அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஹாஸ்பிட்டல் போவோம். ஆனா நம்ம சரத்குமார் சார் அந்த பாம்பையும் கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போறாரு. இந்த டாக்டர்மா, இந்த பாம்பு தான் என்ன கடிச்சு, வைத்தியம் பாருங்கிறாரு. நீங்களாவது பரவாயில்ல சார், பாம்பை கொண்டு வந்தீங்க. இங்க ஒருத்தன் படுத்துட்டு இருக்கானே கயிறை கட்டிக்கிட்டு, கடிச்ச பாம்போட விசையேறக்கூடாதுன்னு கழுத்துல கட்டிட்டு வந்திருக்கான் கயிறை. சுருக்குல செத்துட்டான். ஒருத்தன் வந்துட்டு ஏரியை ஏலம் எடுத்திருக்கான். அவனுக்கு தெரியாம இந்த ஊருக்காரங்க போயிட்டு மீன் பிடிச்சிருக்காங்க. அதுக்கு கேச போட வந்து இவங்க தீட்டு இருக்கான். வைத்தியம் பார்த்த கையோட நம்ம சரத்குமார் வந்து, டேய் அந்த ஏரி ஏலம் எடுக்க நீ யாரான்னு மிரட்டிட்டு போறாரு. அது என்ன கதைன்னா, வைகை டேம் கட்டும் போது இவங்க ஊரெல்லாம் முழுகிருச்சான். டேம்ல தண்ணி குறைஞ்சா இவங்க ஊரு தெரியுமா, இவங்க போய் விவசாயம் பார்த்துக்குவாங்களாம். டேம்ல தண்ணி ஏறிச்சுன்னா இவங்க ஊரு முழுகி போயிருமா. நம்ம ஹீரோவோட அம்மா இறந்து போயிட்டாங்க. வாங்கின பணம் 25,000 கொடுக்காம பணத்தை எடுக்க கூடாதுன்னு கடங்காரன் வந்து நிக்கிறான். அப்ப வந்துட்டு நம்ம சரத்குமார் சார் தான் பணத்தை கொடுத்துட்டு பணத்தை எடுக்கிறாரு. ஒரு நாள் நம்ம ரொக்கப்புலி அப்படிக்கா போயிட்டு இருக்கிறப்ப சரத்குமார் சாரோட பேர் வந்துட்டு இந்த படத்துல ரொக்கப்புலி, ஹீரோட பேர் பாண்டி, ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ரொக்கப்புலி புல்லட்ல புடுபுடுன்னு போயிட்டு இருக்கிறப்ப எதிர்த்தாப்புல பாண்டி, என்னடா தம்பி என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, எனக்கு ஒரு வேலை வேணும்னு கேட்கறான். என்னடாப்பா வேலை கொடுக்கட்டும்னு கேட்டா, அடியால் வேலை கொடுங்கிறான். ஓங்கி ஒரு அப்பி போட பள்ளி கொடுத்துக்குங்கிறாரு. அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் போனா ரொக்கப்புலியை சுத்து போட்டுறாங்க. சண்டையெல்லாம் போட்டுட்டு இருக்கிறப்ப நம்ம பாண்டி ரொக்கப்புலி கிட்ட எப்படி வேலை கேட்கறான்னு பாருங்க. வேலைக்கு சேர்த்துக்கிறேன்னு சொல்லுங்க, கட்டி எடுத்துக்கு போறேன். புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன். சரிடா கருமா வேலைக்கு சேர்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கத்தி எடுத்துட்டு வந்து பொச்சிலே சொருகி போடுறான். உன்னை யாரு பிரிச்சா, குறுக்க கோடு கிழிச்சா. இப்ப நம்ம ஹீரோவோட என்ட்ரி. நம்ம ரொக்கப்புலி வந்துட்டு ஏரி ஏலத்துக்கு போறாரு. அங்க ஒருத்த வந்து ஏலம் கேட்டுட்டு இருக்கான். அவன் எந்திரிச்சு நம்ம ரொக்கப்புலியை கை நீட்டி பேசிவிட்டான். எங்க இருந்தோ வந்த அருவா வந்து கையில வெட்டுது. எரிஞ்சது யாரு? என்னடா இன்ட்ரோ இது? அலசி காயப்பட்ட துணிக்கு நடுவில் நடந்து வந்துட்டு இருக்காரு. வந்து நம்ம ஹீரோ ஒரே ஃபைட்டு தான். நம்ம ரொக்கப்புலி வந்துட்டு பிஸ்னஸை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் குறி கேட்கறதுக்கு போறாரு. அங்க போனா நம்ம ரொக்கப்புலியை கலாய்க்கிற மாதிரி ஒருத்தன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். இது ரொக்கப்புலியை கலாய்க்கிற மாதிரி இல்ல, சரத்குமார் ஐயாவை கலாய்க்கிற மாதிரி. அங்க ஆட்டாடிட்டு இருந்தவன், நான் உங்களுக்கு குறியெல்லாம் சொல்றேன், ஆனா நீங்க உங்க பிசினஸ்ல என்ன பார்ட்னரா சேர்த்துக்கணுங்கிறான். சரி வந்து தொலைடான்னு கூட்டு போறாங்க. நம்ம ஹீரோவும் ரொக்கப்புலியும் என்ன பிசினஸ் பண்றாங்கன்னா, சொல்லி ஏதோ சொல்ல வந்த, ஏதோ சொல்ல வந்தியே சொல்லி. என்ன பிசினஸ் பண்றாங்கன்னா, இப்ப நம்ம ஹீரோயினோட இன்ட்ரோ. இந்த ஸ்டேஷனுக்கு வர போறது யாரு தெரியுமா? வேற என்ன? இன்ஸ்பெக்டர் லைலா. தெரியாது. அவங்க சரியான போலீஸ் இல்ல, சரியாகாத போலீஸ். நம்ம ஹீரோ வந்துட்டு பொருளை கடத்திட்டு போயிட்டு இருக்காப்ல. நடுவுல ஒரு குச்சை நட்டு செக் போஸ்ட் அனாமத்தா இருக்குது. செக் போஸ்ட்டை போட்டுட்டு போலீஸ்ல என்ன ஒண்ணுக்கு போயிட்டீங்களா? நம்ம ஹீரோ வாட்டுக்கு வந்து செக் போஸ்ட்டை தூக்கி அந்தாண்டு விசுறாரு. அப்ப நம்ம ஹீரோயின் விடியாறாங்க. அடடே ஈக்குவாலிட்டி, அமைதியா போயிருங்க மேடம், இல்லைன்னா இந்த இடத்துல நம்ம 2 பேரும் கட்டி உருள வேண்டியது இருக்கும். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இடத்துலயே போட்டு இந்தாண்டியும் உருள்றாரு. அப்படி ஒரு பருத்து, இப்படி ஒரு பருத்து. நம்ம ஹீரோயின் ஹீரோவோட சட்டையை பிடிச்சி கிழிச்சிடுறாங்க. ஐயோ இவன் வேற ஈக்குவாலிட்டி கேட்பானே. நம்ம ஹீரோ வேற பாத்துறாரு. பார்த்ததெல்லாம் மயங்கிடுறாரு.
என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற. அப்புறம் ஹீரோவை பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போட்டு அடி அடி நடிக்கிறாங்க. அடிச்ச அடியில் ஆளு மட்டை. ஆபத்துக்கு பாவம் இல்லை, பேசாம ஃபர்ஸ்ட் நைட் பண்ணிடுங்க மேடம். நம்ம ஹீரோயினும் கிஸ் பண்ண கிட்ட போகிறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தப்பு. அவனை அப்படியே 2 அப்பு நடு ரோட்ல உருண்டு பரண்டுட்டு இருந்தப்ப அது தப்புன்னு தெரியல. சட்டையை பிடிச்சிழுத்து அது பட்டனை பிச்சு அதை பார்த்தப்ப அது தப்புன்னு தெரியல. நல்லா பால் விளம்பரத்துல வர பசுமாடு மாதிரி பல்ல கட்டிட்டு அடி வாங்கினாரு. நம்ம ரொக்கப்புலிக்கு ஆந்திரால இருந்து ஒரு பார்ட்டி வந்திருக்கு. போயிட்டு கருப்பசாமி கிட்ட கேட்கறாங்க இந்த பிசினஸை எடுத்துக்கலாமான்னு. கருப்பசாமி முடியவே முடியாதுன்றுச்சு. கட் பண்ணா நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரே பரபரப்பு. இவங்க சீஸ் பண்ணி வச்சிருந்த வீடை காணோமா. இப்ப 10 கிலோ கஞ்சாக்கு நாங்க எங்க போறதுன்னு சொல்லி ஹீரோ கிட்ட போறாங்க. தலைவன் அந்த பிசினஸ் தானே பண்ணிட்டு இருக்கான். கேட்டா 10 கிலோ எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போறது. ஹீரோயினை சாரி கட்டிட்டு வர சொல்றாரு. சுத்தி நின்று சைட் அடிக்கிறாரு. எப்படியோ அப்படி இப்படின்னு பொட்டலத்தை தூக்கிட்டு வராரு. இங்க ஒருத்தருக்கு பாருங்க. இவன் வந்துட்டு ஒரு ஹையர் ஆபீசர். ஹையர் ஆபீசர் என்னடா மறைவா ஆய் போற மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். கஞ்சா குடுப்பியாடா நீ? என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்லு கட்டி என் மார்பில் முட்டுதடி கண்மணி, ஏன் கண்மணி. நம்ம ஹீரோவை போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு வச்சிருக்காங்க. நம்ம ரொக்கப்போலி வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனையே அடிச்சு நொறுக்கி ஹீரோ கூட்டிட்டு போறாரு. போலீஸ் ஸ்டேஷனையே பத்த வச்சு விட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனை எரிச்சதும் இன்னொரு ஹையர் ஆபீசர் வராப்ல. சாரு ரொம்ப கொடூரமானவர். ஒருத்தனை காலில் சுட்டுட்டு அவரே உட்காந்து பேனா பென்சில் வச்சு ஆபரேஷன் பண்ணுவாரு. பயந்து நாடுங்கி ஓட்டுங்கி கூனி குறுகி முட்டி போட்டுருக்கு. ஏய், சிரிப்பு வர மாதிரி பஞ்ச் டைலாக் பேசாதரா. போலீஸ் எல்லாரும் சேர்ந்து நம்ம ரொக்கப்புலியை தேடிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் போயிட்டு ஏதோ ஒரு கரட்டில் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அங்க வந்துட்டு போலீஸ் எல்லாம் சுத்து போட்டு சுடுறாங்க. அப்புறம் நம்ம ரொக்கப்புலி கோவத்துல எந்திரிச்சு வேட்டிய கலட்டி சுருட்டி சமாதானமா போயிடலாம், சரண்டர் ஆயிடுறோங்கிறாரு. அட பாவி, ஆளை பார்த்தா பயங்கரமான ஆளா இருக்க, டம்மி பீஸா இருக்கேடா. இவங்களை கூட்டிட்டு வந்து அடிச்சு இவங்க மேல ஒரு பொய் கேஸ் ஒன்று போடுறாங்க. கஞ்சா வித்தான்னு போட்டாலே கஷ்டம், இவங்க வெடிகுண்டு வித்தான்னு போடுறாங்க. இவங்களும் குண்டு தயாரிச்சாங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போய் நிக்க வச்சா, எப்பா குண்டு தயாரிச்சிங்களா? ஆமாங்க ஐயா. எங்க போடுறதுக்கு குண்டு தயாரிச்சிட்டு இருந்தீங்க? பாகிஸ்தான்ல போய் குண்டு போடுறதுக்குங்க ஐயா அப்படின்னு சொன்ன உடனே ஜட்ஜு ரிலீஸ் பண்ணிடுறாரு. ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்லாம போய் ராணுவத்துல சேருங்கன்னு சிபாரிசு பண்றாரு. மக்கள் தான் இந்த ஊர்ல கேன பசங்களா இருக்கிறானுங்கன்னு பார்த்தா ஜட்ஜி கூடவாடா. புகையில் அறுவட்டிக்கு தயாரான ஆப்பு நட்டு மிஷினை கடையை எடுத்து லாரியில் கட்டு, கோணியில் கட்டு, குடியில் கட்டு. அதோட ஆடு சாரம் பீடி சுருட்டு கேங்கில் எல்லாம் பொய் புரட்டு விளையாட்டுக்கோலையை வேலை செஞ்சா வேர்ல்டு வைடு லிங்க். அச்சோ, கேஸ் தோத்த வருத்தத்துல பைத்தியமாயிட்டாரு போல. மறுபடியும் பணப்பற்றாக்குறை வந்துருச்சு. சரி நம்ம பிசினஸ் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி ஆந்திரா பார்ட்டியை பிடிக்கிறாரு. அப்புறம் ஒரு லாரியில பொட்டலத்தை தூக்கிட்டு போறாரு. லாரியில போற சீன் ஃபுல்லா கன்றாவியா தான் இருக்குது. எல்லாரும் ஆய் வராம அரை மணி நேரமா முக்கிட்டு இருக்காங்க போல. எப்படியோ கடைசியா ஆந்திராக்கு சரக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. அங்க போன இவங்களுக்கு காசை கொடுத்து அசிங்கப்படுத்தி வேற அனுப்பிடுறாங்க. இவங்க போலீஸுக்கு போனை போட்டு சரக்க மாட்டி விட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் ரொக்கப்பொலியும் ஒரு குடோன்ல பணத்தெல்லாம் போட்டு வச்சு பெட் மாதிரி போட்டு படுத்துட்டு இருக்காங்க. அங்க வந்து ரவுண்ட் அப் பண்றாங்க போலீஸ். முதல்ல பேரம் பேசுறாங்க. பெரிய அதிகாரியும் ஒத்துக்கிறான். ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு ரொக்கப்பொலியை போட்டு தள்ளிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோ சண்டையெல்லாம் போட்டு அப்படி இப்படின்னு எப்படியோ படம் முடியுது. இந்த படத்துல ஒரு மேட்ரு இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. யாரோட ஆக்டிங்கும் அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவ் இல்ல. எல்லாரும் ஏதோ ஒரு உப்மா படத்துக்கு வந்து நடிக்கிற மாதிரி தான் நடிச்சிட்டு இருந்தாங்க. இது எதுவுமே வந்துட்டு ஆக்டர் ஸ்கைல் இல்ல, எல்லாமே டைரக்டர் ஸ்கைல தான் இருக்குது. டைரக்டர் தான் ஒரு ஆக்டர் கிட்ட கேட்டு வாங்கணும் எந்த மாதிரியான கேரக்டர் வேணும் அப்படிங்கறத. சரத்குமார் சாரியே ஒரு டைரக்டர் கிரிஞ்சா நடிக்க வச்சிருக்காருன்னா அது பெரிய விஷயம் தான். வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோல வந்து பார்க்குறேன். பை பாய்.